மத்திய அமைச்சரவை நீண்ட காலமாக மாற்றி அமைக்கப்படாமல் இருக்கும் சூழ்நிலையில் தற்போது தடாரடியாக மாற்றி அமைக்கப்படுகின்ற தகவல், உறுதியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான இந்த அமைச்சரவையிலே பல அதிரடி மாற்றங்கள் நடைபெற இருக்கிறது என்றால் அடுத்த ஆண்டு பல முக்கிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப் போன்ற இடங்கள் எல்லாம் தேர்தல் வர இருப்பதால் அங்கு பல முக்கிய மூத்த தலைவர்கள், அமைச்சர்களாக இருக்கும் மூத்த தலைவர் பலரை அந்த தேர்தல் பணிக்காக அனுப்புவதற்காக பல திட்டங்களை வைத்திருக்கிறாராம் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கடந்த வாரத்திலே குடியரசுத் தலைவர் முர்முவை சந்தித்து பேசியது அனைவரும் அறிந்ததுதான். இந்த சூழ்நிலையில் தான் அதற்கான மாற்றங்கள் என்னால் இப்போது வெளிநாடு சென்று வந்திருக்கும் பிரதமர் விரைவில் மீண்டும் ஒரு வெளிநாடு பயணத்தில் செல்ல இருப்பதால் அதற்குள்ளாக அந்த மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். தற்போதைய நிலையிலே மிக முக்கியமான மாற்றம் என்றால் நிதி அமைச்சராக கடந்த 5-6 ஆண்டுகளாக தொடர்ந்து வகித்து வரும் நிர்மலா சீதாராமனின் பதவி பறிக்கப்படலாம், மாற்றப்படலாம் என்ற ஒரு தகவல், உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. நிதி அமைச்சர் பதவியிலிருந்து நிர்மலா சீதாராமன் மாற்றப்பட்டு அவருக்கு புதிய துறை, குறிப்பாக மனிதவள மேம்பாட்டுத்துறை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மாற்றம் கிட்டத்தட்ட உறுதி என்றே கூறுகிறார்கள். அந்த நிதியமைச்சர் பதவி யாருக்கு கொடுக்கப்படலாம் என்றால் சக்திகாந்த தாஸ், தற்போது பிரதமருடைய செயலாளராக இருக்கும் சக்திகாந்த தாஸ், முன்னாள் RBI கவர்னராக இருந்தவர், RBIயின் கவர்னராக இருந்து தற்போது பிரதமரினுடைய செயலாளர்கள் ஒருவராக இருக்கிறார். இவர் தமிழகத்தை சேர்ந்த IAS அதிகாரி. சக்திகாந்த தாஸ் தமிழகத்தை சேர்ந்த IAS அதிகாரி. இவருக்கு நிதித்துறை அமைச்சராக, நிதி அமைச்சராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தை சேர்ந்த ஜெய்சங்கருக்கும் இதே போன்ற வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் குஜராத் IAS அதிகாரி. சக்திகாந்த தாஸ் தமிழகத்தில் IAS அதிகாரி இருந்தவர், பல துறையில் பணியாற்றியவர், RBI கவர்னராக இருந்திருக்கிறார். தற்போது அவருக்கு நிதி அமைச்சராகக்கூடிய, புதிய நிதி அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு மிக முக்கியமான மாற்றம் என்னென்றால் நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளில் தொடர்ந்து குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பொறுப்பேற்காமல் பல்வேறு காரணங்களை கூறி வந்த தற்போது கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் தர்மேந்திர பிரதான் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என கூறப்படுகிறது. தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருக்கும், மத்திய கல்வி அமைச்சராக தர்மேந்திர பிரதான் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு கட்சி பணிக்கு அவரை அனுப்பலாம், மொத்தமாக அமைச்சரிலிருந்து அவரை நீக்கி கட்சி பணிக்கு அனுப்பலாம் என பாஜக தலைமையிடம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதே போன்று நிதின் கட்கரி, தற்போது டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக, மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் நிதின் கட்கரி அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்டவர், அவருக்கு வேறொரு துறை வழங்கப்படலாம் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது நிதின் கட்கரிக்கு. ஆனால் தர்மேந்திர பிரதான் நீக்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றே கூறுகிறார்கள். அதே போன்று பியூஷ் கோயல், அதே போன்று அனுராக் சிங் தாக்கூர் போன்றோருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி, முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்றும் தற்போது நமக்கு கிடைத்த உறுதியான தகவல் கூறப்படுகிறது. பஞ்சாபிலே ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்திருக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலே ராகுல் சத்தா அல்லது அசோக் மித்தல் இருவரில் ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அதே போன்று மிக முக்கியமாக நிதிஷ்குமார், பீகாரின் மூத்த அரசியல் தான் நிதிஷ்குமாருக்கு அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு, அவருக்கு விருப்பம் இருந்தால் அமைச்சர் பதவி, இல்லை என்றால் NDA பதவி, NDA தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு முக்கிய ஒரு புதிய பொறுப்பினை உருவாக்கி, பதவியை உருவாக்கி அந்த பதவி அவருக்கு வழங்கலாம் என்ற வகையிலும் பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே நிதிஷ்குமாருக்கு மூத்த அமைச்சர் பதவி ஒன்றோ அல்லது NDAவிலே முக்கிய பதவி என இரண்டில் ஒன்று வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமானது பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கும் ஹர்தீப் சிங் பூரி, அவரும் அமைச்சரிலிருந்து மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. அவருக்கு தேர்தல் பணிக்காக, அவரும் கட்சி பணிக்காக அனுப்பப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தற்போது தர்மேந்திர பிரதான், ஹர்தீப் சிங் பூரி ஆகிய இருவரும் அமைச்சரிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். நிர்மலா சீதாராமன் மற்றும் தர்மேந்திர பிரதான் மற்றும் நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன், நிதின் கட்கரி ஆகிய இருவருக்கும் துறை மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே, அவருக்கு மகாராஷ்டிராவிலிருந்து அவருக்கு கேபினெட் அமைச்சர் பதவி ஒன்று கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், அவருக்கு கேபினெட் அமைச்சர் அந்தஸ்திலே ஒரு பதவி கொடுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த பதவிகள் மட்டும் கொடுக்கப்பட்டு மேலும் சில புதியவர்கள், அதாவது பலர் கட்சி பணிகளுக்கு அனுப்பப்படுவது, தேர்தலை ஒட்டி பலர் கட்சி பணிகள் அனுப்பப்படுவதால் புதிய இளைஞர்கள், இளைய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் பீகாரில் இருந்த நிதிஷ்குமார் ஏற்கனவே இருவரை பரிந்துரை செய்திருக்கிறார். ஜனார்தன் சிங் சிக்ரிவால், அதே போன்று மத்திய பிரதேசன் விஷ்ணு தத் சர்மா ஆகியோருக்கு
அமைச்சரவை பதவி கொடுக்கலாம் என்றும், மின்சாரத்துறையை தற்போது கவனித்து வரும் மனோகர் லால் கட்டார் அவருக்கும் அவரது பதவியிலிருந்து நீக்கப்படலாம், மனோகர் சிங் கட்டாரும் பதவியில் நீக்கப்பட்டு கட்சி பணிக்கு அனுப்பப்படலாம் என்றும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலைதான் தமிழ்நாட்டிலிருந்து அண்ணாமலைக்கு பதவி பேரும் ஏற்கனவே அடிபட்டிருந்தது. ஆனால் தற்போது அண்ணாமலை பாஜக விலகிவிட்டதால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் தமிழகத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்திலே பெரிய வெற்றி பெறவில்லை பாஜக கூட்டணி தமிழக சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில். இருந்தாலும் கூட்டணி கட்சி உள்ள அன்புமணிக்கு அந்த பதவியை வழங்கலாமா என்ற ஒரு பேச்சும் தற்போது அடிபடுகிறது. ஆனால் அதற்கான உறுதியான தகவல்கள் இல்லை. தமிழகத்துக்கு ஒருவேளை ஜாக்பார் அடித்தால் அது அன்புமணிக்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் பாஜகவின் டெல்லி வட்டாரங்கள் நமக்கு உறுதி செய்கின்றன. ஆனால் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த அமைச்சரவை மாற்றத்திலே பல முக்கிய தலைகள் மாற்றப்படுகின்றன, சில தலைகள் வெளியேற்றப்படுகின்றன, சில புதிய முகங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட இருக்கிறது. பிரதான மாற்றங்கள் என்றால் நிர்மலா சீதாராமனிடமிருந்து நிதித்துறை பறிக்கப்பட்டு அவருக்கு வேறு துறை வழங்கப்படும். நிதின் கட்கரி, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக நிதின் கட்கரியிலிருந்து அந்த துறை பறிக்கப்பட்டு வேறு துறை வழங்கப்படலாம். தர்மேந்திர பிரதான், அதே போன்று பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கும் பூரி ஆகியோருடைய பதவிகள் பறிக்கப்படலாம். கட்டார் ஆகியோர் பதவியும் பறிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் கட்சி பணிக்கு அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய முகங்களாக ராகவ் சத்தா, அனுராக் சிங் மீண்டும் அமைச்சராக அவருக்கான வாய்ப்பு இருக்கிறது. நிதிஷ்குமாருக்கு என்ன பதவி என்பது, என்ன பொறுப்பு இன்னும் தெரியவில்லை. ஆனால் அவருக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு பதவி வழங்கப்படும் என்ற தகவல், உறுதியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே ஓரிரு நாட்களில் மீண்டும் பிரதமர் வெளிநாடு செல்வதற்கு முன்பாக ஓரிரு நாட்களுக்குள்ளாக அந்த மிக முக்கியமான அந்த அமைச்சரவை கேபினட் ரீஷஃபிள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அமைச்சரவை மாற்றம் என்று அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக உறுதியான தகவல் மத்திய அமைச்சரவை வட்டாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.